ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24/1/2025 கேரளா லாட்ரி கேஸ் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நிர்மல் லாட்ரியில் என்ஆர் 416வது குழுக்கள் நோட்டுகளே. ஸோ இந்த 416 நான் முன்னாடி சொன்ன விஷயம் தான். இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். 46, இங்கே 46, இங்கே வந்து 1 வந்திருக்கு, இங்கே 0 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டுருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு கெஸ் கொடுத்துருந்தேன். நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் மறுபடியும் போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருந்திருக்கும் இந்த 46 எதனால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா மந்தோட மிடில் கண்டிப்பாக இந்த மாதிரி சான்சஸ், அதாவது நாளைக்கு ட்ரான் நம்பர் இன்றைக்கி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி மந்தில் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 24, 25 வரைக்குமே இந்த ரிசல்ட் இந்த மாதிரி தான் அமைஞ்சிட்ருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாறி மாறி வரும். ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ரிசல்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் இதை பேஸ் பண்ணி வந்துருச்சு நண்பர்களே. ஸோ உங்களுக்கே தெரியும் 23/1/2024 இன்றைக்கி என்ன ரிசல்ட் அடிச்சிருக்காங்க, 460 அடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கன்னு பார்க்குறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கும் முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னியா நிர்மல் லாட்டரியில் 3 டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 23ஆம் தேதி ரிசல்ட் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 460 அடிச்சிருக்காங்க, 460. ஸோ இந்த 460 நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம கிட்டத்தட்ட பவர் நம்பரில் 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே எல்லா இடத்துலையும் நம்ம 0 யூஸ் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட 1, 2, 3, 6 நம்பரில் 5 நம்பருக்கு நம்ம 0 கொடுத்துருக்கோம். ஏன்னா 0க்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. அதே மாதிரி நீங்கள் 2 யூஸ் பண்ண வேண்டாம், 9 யூஸ் பண்ண 7 யூஸ் பண்ண வேண்டாம், இல்லை 5 வேண்டாம்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு பதிலாக 4, 6 யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 4, 6, 0 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே 4, 6, 0 சூப்பராக தட்டியிருக்குங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46க்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அது 46 அழகாக பாஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி பாக்ஸ் நம்பர் அழகாக தட்டி தூக்கியிருக்கோம். எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இங்கே 8-0 கொடுத்துருக்கோம். 6-0 இருந்தால் சூப்பரான ஆட்டமாக இருந்திருக்கும். 9-0 இருந்தாலும் 6-0 இருந்தாலும் சூப்பரான ஆட்டமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். 0 தட்டி தூக்கியிருக்கு. எந்த மாற்றம் இல்லாமல். அதே மாதிரி 6ஓட காம்பினேஷன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட காம்பினேஷன் 6-4ஓட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்கோங்க. இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே நமக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பருக்குள்ளே அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்த 2 நம்பரையும் நம்ம செலக்ட் பண்ணி இந்த நம்பர்லேருந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பருக்குள்ளே ரிசல்ட் அழகாக உட்காந்துருக்கு. எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் தான் டெய்லியுமே அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% ரிசல்ட் கொடுத்துருக்கலாம்னே சொல்லலாமல். அப்படி இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா பிசி சூப்பராக, அதாவது ஏபிசி டேரெக்டாகவே வின் கொடுத்துருக்கோம் நம்ம எங்கேனா ஆல்போர்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது முன்னாடி நான் சொல்லியிருந்த காலையிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லியிருந்தேன். 4க்கு 6க்கும் நிறையா சாய்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட கேரண்டியாக இது வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். கேரண்டியாகவே சக்ஸஸ் தட்டி இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏ போர்ட்லேயும் சி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 நம்பரும் அமையக்கூடிய வாய்ப்புகள் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 4 நம்பரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6-4ஓட காம்பினேஷன்லேயே வந்திருக்குங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். ஸோ அடுத்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். நான் கொடுத்தது பார்த்தாச்சு. நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா அபினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 864 கொடுத்துட்டு 6-4 பாஸ் ஆகிருக்கு. ரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 047 047 கொடுத்துருக்காரு. 0-4 அழகாக பாஸ் ஆகிருக்கு. மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 52-65 கொடுத்துருக்காரு. 6 வந்து பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 268ல் 6 பாஸ் ஆகிருக்கு. செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா 597 கொடுத்துருக்கு. 058 கொடுத்துருக்காருங்க. 0 பாஸ் ஆகிருக்கு. கே கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் 60 சூப்பராக தூக்கியிருக்கார். அடுத்தது 64 இவரோட 2 நம்பருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% தட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்க கேரண்டி நம்பர் ஏபியும் கேரண்டி கொடுத்துருக்காரு, பிசியும் கேரண்டி கொடுத்துருக்காருங்க. அழகாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. சூப்பர், தேங்க்ஸ் நண்பா. அடுத்து ஜிவி எம்ப்ராய்டரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 டிஜிட் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 0 சேர்க்காமல் வந்து பார்த்திங்கன்னா 614, 686, 616 கொடுத்துருக்காரு.
614க்கு பதிலாக 604 கொடுத்ததுனால 100% வின்னிங் ஆயிருந்திருக்கும். பாக்ஸ் நம்பர் சூப்பர் நண்பா, ரொம்ப நன்றி நண்பா, சூப்பர், எக்ஸாக்ட்லி அழகாக கொடுத்துருக்கீங்க. தேவதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 151, ருத்ரராஜன் ராஜருத்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 146, 046 இருந்தால் 100% வின்னிங் தான். 61 74 கொடுத்துருக்காரு. 6 1ஓட 4ஓட காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 744 கொடுத்து 4 பாஸ் ஆயிருக்கு. ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அழகாக காம்பினேஷன் போர்டில் இருக்குது. அதே மாதிரி சந்திரசேகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஆல் போர்டில் தட்டி தூக்கியிருக்கார். அதே மாதிரி 46 346 அவரும் 046 கொடுத்தனா 100% வினாயிருந்திருக்கும். இருந்தாலும் ஏபி பாஸ் ஆயிருக்குங்க. இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா 0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 0 பி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. மீரா மொஹிதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 296 கொடுத்து 6 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4ஓட பாசிங் இருக்குங்க அவர்கிட்ட. சூப்பர், உன்னால நன்றி நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 896 கொடுத்துருக்காருங்க. 6 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 346 கொடுத்துருக்காங்க. 4 6 ஏபி பாஸ் ஆகிருக்கு. அடுத்து தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. 3 இடத்துலையும் நல்ல சூப்பர் தான். 4 0ஓட காம்பினேஷன். 0 64 இருந்தால் பாக்ஸ் நம்பர் வின் ஆகிருக்கும். கதிர்வேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 1 வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்காரு. 941 கூட 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ராஜோபதினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0ஓட காம்பினேஷன் 6ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. உண்டாலுமே அருமை. சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹரிஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 352 கொடுத்துருக்காங்க. வேலுசாமி வந்து பார்த்தீங்கன்னா 0ஓட காம்பினேஷன் 100 கொடுத்து 0ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 424 கொடுத்துருக்காருங்க. 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் வின் ஆயிடுச்சு கொடுத்துருக்காருங்க. அடுத்து ஸ்வேதா செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஓட இந்த 6க்கு வந்து காம்பினேஷன் நம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 795 697 கொடுத்தா 6 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 201 கொடுத்துருக்காங்க. 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. 0 அழகாக பாஸ் ஆகிருக்கு. நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6ஓட காம்பினேஷன் 0ஓட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. கமெண்ட் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படிங்கிற சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்க சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா A and B and C நம்பரில் இன்றைக்கி அதிகப்படியாக வரதுக்கு உண்டான சான்சஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது இன்றைக்கி மீன்ஸ் நிர்மல் லாட்ரியில் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 1, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 9, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 4 வரதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க என்னோட கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுறதுலே மறக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற பவர் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 8க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பவர் நம்பரில் 2 நம்பர் மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்ன வருதோ மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, மறக்க வேண்டாம். நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும். அடுத்து கனெக்ஷன் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி 0 2 5ங்கிறதா கனெக்ஷன் போர்டில் யூஸ் பண்ணாத நம்பர். இந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த நம்பர்லாம் பேஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3 டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேரெக்டாக ஒரே மிக்சிங்காக கொடுத்தாச்சு. 637 194 749 391 487 611 180 802 574 298 அமைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 6 8 இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறனால 8ஓட காம்பினேஷன் இருக்கட்டும். அதே மாதிரி 1ஓட காம்பினேஷன் வர நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குது. இது எத்தனை நம்பர் இருந்தாலும் இந்த 2 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுக்குறேன். இந்த நம்பர் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, மறக்க வேண்டாம். நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும் அதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்க போகிறது பவர் நம்பர். இன்றைக்கி பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 181. அப்போ 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸில் நம்பரை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் 1 வந்து பார்த்தீங்க அப்போ டபுள்ஸில் வச்சுக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 181 511 502 அமைகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்க பவர் நம்பர். உங்களுக்கு இந்த பவர் நம்பரில் எது இம்பார்ட்டன்ட் தோணுதோ அந்த நம்பர் கண்டிப்பாக தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மோஸ்ட்லி அங்கே கொடுக்காத நம்பர் இங்கே பவரில் கொடுக்குறோம் அப்படின்னா 0ஓட காம்பினேஷனில் வர நம்பர் பவர் நம்பராக இங்கே கொடுத்துற நண்பர்களே கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலும் பாக்ஸாக எடுத்துக்கோங்க, வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 5 8 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் உங்கள் நம்பர் என்ன நம்பர் ஆல் போர்டில் வருதோ மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துற நண்பர்களே.
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ் படி 24/1/2025 தேதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க 3 நம்பர் 619, 265, 205 அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 205ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேன். இது முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம் 502. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் சூஸ் பண்ணால் நமக்கு வேஸ்ட்டாக போகும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வேறு நம்பர் சூஸ் பண்ணலாம். அப்புறம் நியரஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாக்க 265ங்கிற நம்பர் யூஸ் பண்ணலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சூஸ் பண்ண நம்பர் 611, 298, 265, 205. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 502க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ 265 யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 502 யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. 205ங்கிற நம்பர் நம்ம எடுத்தாச்சு. பாக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த 4 நம்பரில் 4 நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 இடத்துல 2 வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ABBCAC நம்பர்ஸ் கேரண்டி நம்பரும் கூட. இந்த கேரண்டி நம்பரில் இன்றைக்கி வந்திருக்க நம்பர் ப்ளஸ் ட்ரிக் நம்பரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 63, 74, 57, 29, 61, 11, 80, 38, 02, 54 அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான் 1ஓட காம்பினேஷன் நம்பர் அது எப்படியான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 8 சொல்லியிருக்கோம். 8, 1, 4, 7. அப்போ 7ல் 7, 4க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. 3, 8க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 5, 4க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னோடய கால்குலேஷன்லேருந்து வந்துருக்க நம்பர் உங்களோட கால்குலேஷனில் அந்த நம்பர் இருந்ததுன்னா பாக்ஸ் நம்பரை எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும். அதுக்காக நண்பர்களை மறக்காத பயன்படுத்திடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற முக்கியமான விஷயம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு கோடான கூட நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக இனிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.